நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். சிவகாமி சபதத்தின் பாகம் 3 24ஆம் அத்தியாயம் அட்டூழியம். என்ன அட்டூழியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்டான எந்த அட்டூழியம் இப்ப நடந்தது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்குவோமா? போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? நாகநந்தி கிட்ட சிவகாமி காப்பாத்துங்கன்னு கேக்குறா. ஆனா நாகநந்திக்கும் தளபதி சசாங்கனுக்கும் இடையில ஒரு சின்ன உரசல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நாகநந்தி சொல்றாரு, வாதாபி புலிகேசி இன்னும் தென்பண்ண நதிக்கரைக்கெல்லாம் போல, இந்த பக்கம் சமீபத்துலதான் இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? சசாங்கன் கடைசியா சிவகாமிய எச்சரிக்கிறான், ரொம்ப புஷு சொன்னதெல்லாம் காதுல வாங்கிக்காத, ஒழுங்கா நட போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இல்லையா? இப்போ என்ன நடந்ததுன்னு பாப்போமா? ஆயனரோட உள்ளம், அதாவது இப்போ தளபதி சசாங்கனோட உத்தரவு பேர்ல ஆயனரையும் சிவகாமியும் பிரிச்சுட்டாங்க. சிவகாமி தனியா எங்கேயோ தளபதி சசாங்கனோட போயிட்டு இருக்கா. ஆயனரை தனியா பிரிச்சு அந்த பாறை உச்சி மேல கொண்டு போயிருக்கிறாங்கன்னு தளபதி சசாங்கன் சொல்லிட்டான். ஆயனரோட உள்ளம் அப்படியே தன்னோட சிந்தனா சக்தியே இழந்துருச்சு. அவருக்கு யோசனை பண்ற மூளையே இல்ல அவருக்கு. என்னடா ஆச்சு, என்ன நடக்குது தன்னை சுத்தினே அவருக்கு புரியல. தான் கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது ஒன்னையுமே அவரால் நம்ப முடியல. இதெல்லாம் கனவுல நடக்குதா உண்மையில நடக்குதான்னு கூட அவரால் தீர்மானிக்க முடியல. உலகத்துல மாநிலத்தை ஆள்ற மன்னர்கள் யுத்தம் செய்யறது இயற்கை தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அதுல நம்ப முடியாத விஷயம் அப்படின்னா, யுத்தம் செய்யற அரசர்கள் போருக்கு அனுப்புற வீரர்களுக்கு பொண்ணுகளையும் குழந்தைகளையும் வயசானவங்களையும் அந்த மாதிரி கலைஞர்களையும் ஒன்னும் தொந்தரவு பண்ண கூடாது அப்படின்னு கட்டளையிடுறதுதான் பொதுவான பழக்கம். அரசர்கள் ரொம்ப பொல்லாத மூர்க்கரா இருக்கிறாங்க அப்படின்னா, இல்ல கருணையற்றவர்களா இருந்தாங்க அப்படின்னா, அவ்வளவு ஸ்ரத்தை எடுத்து இவங்களெல்லாம் விட்டுடுன்னு தனி கட்டளை இட மாட்டாங்க. ஆனா ஒரு சாம்ராஜ்யத்தை ஆள்ற சக்கரவர்த்தி ஒருத்தர் தம் படை வீரர்களுக்கெல்லாம் சிற்பிகளை எல்லாம் கையையும் காலையும் வெட்டி போட்டுடு அப்படின்னு கட்டளை இடுறாங்கன்னா அது நடக்கக்கூடிய செயலா? அந்த மாதிரி கட்டளை இடக்கூடிய ராட்சசர்கள் ராஜ்ய சிம்மாசனத்துல ஏறி உட்கார்ந்து இருக்க முடியுமா? அந்த நாட்டோட பிரஜைகள் அதை பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களா? அதுலயும் புலிகேசி சக்கரவர்த்தியா அப்படி கட்டளை பிறப்பிச்சிருப்பாரு? எவரோட ராஜ்யத்துல உலகத்திலேயே இல்லாத கலை அதிசயங்கள், என்னைக்குமே அழியாத வர்ணங்களால் தீட்டப்பட்ட அற்புத ஜீவ சித்திரங்கள் இருக்குதோ, அதாவது அஜந்தா மாதிரி இருக்கிற இடமே, அந்த ராஜ்யத்தோட மன்னரா அப்படிப்பட்ட கொடூரமான கட்டளை இட்டிருப்பாரு? அப்படி அவர் கட்டளை இட்டிருக்கிறதா அந்த குரூர மனம் படைத்த அந்த தளபதி சொல்றது உண்மையா இருக்க முடியுமா? அவன் சொன்னது நம்ம காதுல விழுந்ததே, அது உண்மைதானா? அவனோட கொடூர மொழியெல்லாம் கேட்டு சிவகாமி உணர்விழுந்து தரையில விழுந்துட்டாலே, அது உண்மையா? அவளை தாங்கி கொள்ளத்தான் ஓடணுமே. அப்போ வாதாபி வீரர்கள் தன்னோட இரும்பு கரத்தினால நம்மள பிடிச்சுக்கிட்டது உண்மையா நடந்ததுதானா? அப்புறம் அந்த படைத்தலைவன் இட்ட கட்டளை உண்மைதானா? அதோ அந்த பாறை முனைக்கு அழைச்சிட்டு போய் கோட்டையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும்படி கையையும் காலையும் வெட்டி கீழே உருட்டி விடுங்க அப்படின்னு மொழியெல்லாம் தன் காதல விழுந்ததே, அது உண்மையா இருந்ததுதானா? இல்லைன்னா இவ்வளவு ஒரு பயங்கரமான கனவுல நடந்த சம்பவமா? இந்த பாறை மேல தான் ஏறுறது, தன் கால்கள் களைத்து போய் தள்ளாடுறது கூட நிஜமா இல்ல சித்த பிரம்மையா? இதெல்லாம் வெறும் பிரம்மதான், கனவுதான், உண்மையா இருக்கவே முடியாது. ஆனா அதோ தெரியுதே காஞ்சி கோட்டை, அது கூடவா சித்த பிரம்மையில தோன்ற காட்சியா இருக்கும்? இல்ல இல்ல இல்ல, காஞ்சி கோட்டை உண்மைதான். நம்மள பாறை முனையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது உண்மைதான். இதோ இந்த ராட்சசர்கள் தன் கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதும், கையில வெட்டுறதுக்கு தயாரா அந்த கத்திய ஓங்குறதும் நிச்சயமா நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். சிவகாமி, ஐயோ என் அருமை பொண்ணே, இந்த பாவி உன்னை என்ன கதிக்கு உள்ளாயிட்டம்மா, என் அஜந்தா வர்ண பைத்தியத்துக்கு உன்னை பலி கொடுத்துட்டேனே, ஐயோ என் மகளே அப்படின்னு கதறார் ஆயனர். வீரர்களை ஒருத்தன் கத்திய ஓங்கும் போது ஆயனர் தன்னோட கண்களை இறுகி முடிக்கிறார். ஆனா ஓங்குன கத்தி அவர் எதிர்பார்த்த மாதிரி அடுத்த கணம் அவரோட கையை வெட்டவே இல்லை. நிறுத்து அப்படின்னு ஒரு அதிகார குரல் ஒலி கேக்குது. ஆயனர் கண்ணை திறந்து பாக்குறாரு. ஆஹா, இதென்ன புலிகேசி சக்கரவர்த்தி அல்லவா இவர் எப்படி இங்க வந்து சேர்ந்தாரு அப்படின்னு பாக்குறாரு. சக்கரவர்த்தியை பார்த்த வியப்பினால ஆயனரை பிடிச்சிட்டு இருந்த வீரர்கள் திடீர்னு கைப்பிடிய கீழே விட்டுட்டாங்க. பக்கத்துல இருந்த பள்ளத்துல ஆயனருடைய கால் நழுவிடுச்சு. கீழே பூமி வரைக்கும் அப்படியே உருண்டுகிட்டே ஆயனர் உருண்டு 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 போயிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தன்னோட சுய உணர்வை இழந்துட்டாரு. ஆயனருக்கு சுய உணர்வு வந்தப்போ அது பக்கத்துல ஏதோ பெரிய கலவரம் நடக்கிற மாதிரி தோணுது. பல மனிதர்கள் கூச்சல், கடாமுடா கடாமுடான்னு ஆளாளுக்கு என்னென்னமோ கத்துறாங்க. கற்கள் மோதுற சத்தம் டமால் டுமில்னு கேக்குது. அந்த அதிகார குரல்ல நிறுத்து திரும்பவும் ஒரு கட்டளை வருது. ஆயனர் கண்களை திறந்து பாக்குறாரு. தன் அரண்ய மத்தியில இருந்த தன்னோட பழைய சிற்ப வீட்டுக்குள்ள தான் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. சுத்தி முத்தியும் பாக்குறாரு. வாதாபி சக்கரவர்த்தி கம்பீரமா நின்று கையினால வெளியே போங்க அப்படின்னு சைகை செஞ்சோன்னே அந்த மூர்க்க வாதாபி வீரர்கள் கும்பலா வாசல் பக்கம் பார்த்து போயிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள தான் அரும்பாடுபட்டு உருவாக்கின அந்த அற்புத சிலைகள்
அழகான நடன வடிவங்கள் தாறு மாறுமா அப்படியே ஒன்னோட ஒண்ணு மோதி கை உடைஞ்சு கால் உடைஞ்சு தனித்தனியா கிடக்கிறத பாக்குறாரு. அப்போ அவரோட உடம்புல யாரோ ஈயத்தை காய்ச்சி ஊத்துறது மாதிரி இருக்கு. பழுதடைஞ்ச சிலைகளை பக்கத்துல போய் பார்க்கலான்னு எழுந்திருக்கிறாரு. அவரோட வலது காலில் ஒரு பயங்கரமான வலி வேதனை உண்டாகுது. அவரால் எழுந்திருக்கவே முடியல. தன்னோட வலது கால் எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அவருக்கு அப்பதான் தெரியுது. அந்த சமயம் பின்கட்டிலேருந்து ஆயனருடைய சகோதரி உடல் நடுங்க கண்கள் அப்படியே நீர் பெருக ஓடி வந்து ஆயனர் பக்கத்துல வந்து விழறா. பாவம். கொஞ்சம் முன்னாடி அந்த சிற்ப கிரகத்துல வாதாபி வீரர்கள் செஞ்ச அட்டகாசங்கள் எல்லாம் பார்த்து அவர் சொல்ல முடியாத பீதிக்கு ஆளாயிருந்தா. எல்லா வீரர்களும் வீட்டுக்கு வெளியில போனப்புறம் வாதாபி சக்கரவர்த்தி சாந்தமா நடந்து ஆயனர் கிடந்த இடத்துக்கு பக்கத்துல வரார். ஆயனர், பிரபு, உங்களோட வீரர்கள் இந்த மாதிரி அட்டூழியங்களை செய்யலாமா அப்படின்னு கதறார் ஆயனர். அப்பா, அங்க சிவகாமியோட எவ்வளவு அழகான மோகன உருவம் எல்லாம் ஒரு சிலையா செஞ்சு வச்சிருந்தார். அதையெல்லாம் இப்படி போட்டு உடைச்சு வச்சுட்டு போயிட்டாங்களே, நமக்கே கண்ணுல தண்ணி வர மாதிரி இருக்கே. ஆயனருக்கு அந்த கண்ணுல இருந்து ரத்தம்தான் வருமோ? என்ன நடந்ததோ? அப்பா ஆண்டவனே, நினைக்கவே கேட்கவே, ஏன் நம்ம கண்ணுக்கு எதுக்கு அந்த காட்சியை கற்பனை பண்ணி பார்க்கவே பயமா இருக்கு. இல்ல, எவ்வளோ அட்டூழியங்கள் செய்யறாங்க வாதாபி வீரர்கள், நினைச்சாலே பயமா இருக்கு. ஆமா, இந்த புலிகேசி எங்க இருந்து திடீர்னு முளைச்சிருப்பாரு? புலிகேசி வடபெண்ணை நதிக்கு போயிட்டதா சசாங்கன் சொல்றான். நாகநந்தி இல்லைன்னு சொன்னாரு. ஒருவேளை இந்த புலிகேசியா வந்தது யாரா இருக்கும்? நாகநந்தியா இருக்குமா? இல்ல நிஜமான புலிகேசியே வந்துட்டாரா? என்ன உத்தரவிட்டு இருக்கிறாங்க? எதுக்காக புலிகேசி திரும்பி வந்திருக்கிறாரு? ஆயனன் மேல இறக்கம் கொண்டு வந்துட்டாரா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும்.